வெல்கம் டு மீனாட்சி மெஸ் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் வெண்டைக்காய் புளிக்கறி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. வெண்டைக்காய் 2.5 கிலோ வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ வெங்காயம், 2 தக்காளி, 8 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, கடுகு, வெந்தயம் தேவையான அளவு சிறிதளவு எடுத்துங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். உப்பு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி போட்டு இதை வதக்கி எடுப்போம். ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். சட்டியில் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது, வெறும் சட்டியில் போட்டு வதக்கி எடுக்கணும். ஏழுலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துங்க. திரும்ப அடுப்பை பற்ற வச்சு வானிலையை போட்டிருக்கோம். வானிலை சூடாகட்டும். வானிலை சூடாகிட்டு எண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லது. எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை நுணுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்களும் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்து சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பூண்டை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளி சேர்த்துங்க. தக்காளி கம்மியாக தான் சேர்க்குறேன். நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெல்லாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 2த்தையும் சேர்த்துங்க. ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கின வாசி சீக்கிரம் வதங்கியிருக்கோம். இந்த நேரத்தில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நான். இதை சேர்த்துப்போம். அதில் தேவையான பொருட்களை சொல்லும்போது வெல்லம் விட்டுடுச்சு. இந்த வெல்லத்தை ஒரு வெல்லம் எடுத்து இப்போ சேர்த்துங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நான் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. காய் வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். காய் வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இது 10 நிமிஷம் மேலே வெந்திருக்குது. இடையிடையே நான் கிண்டி விட்ருக்கேன். இதை அருமையான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆகிட்டு, உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு, புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்துருச்சு. வெந்தயத்தை நசுக்கி போடாசி அந்த கசப்பு தன்மையும் லைட்டாக இருக்குது. எல்லா அறுசுவையும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்குது வெண்டைக்காய் புளிக்கறி. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.